ஹார்ட்ல ஒரு சர்ஜரி நடக்குது. அது மூலமா நம்ம அந்த பிளாக்க சரி பண்ணிறோம். கால்ல வர்றத எப்படி பண்றீங்க? கால்ல இருக்கக்கூடிய ஒரு சர்ஜரி அப்படி இங்கேயும் வந்து பைபாஸ் பண்ணுவீங்களா? அது என்ன எப்படி நடக்கும் அது? ஹார்ட்ல பண்ற அதே டெக்னாலஜி, அதே ஃபெசிலிட்டீஸ் காலுக்கும் அவைலபிள். காலுக்கு என்ன கைக்கும் அவைலபிள். ஓ! எங்கெல்லாம் ரத்த குழா இருக்கோ அங்கெல்லாம் அவைலபிள். இந்த ரத்த குழால வந்து அடைப்பு எடுத்தாக்கா, எப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆஞ்சியோகிராம் பண்றாங்க. ஹார்ட்டுக்கு பண்ற மாரி கால் அடைப்பு இருந்தா காலுக்கு ஆஞ்சியோகிராம் பண்றோம். வயித்துக்கு அடைப்பு இருந்தா வயித்துக்கு ஆஞ்சியோகிராம் பண்றோம். கைக்கு இருந்தா கைக்கு ஆஞ்சியோகிராம் பண்றோம். அத பார்த்துட்டு இந்த மாரி இப்போ ஹார்ட்டுக்கு உங்களுக்கு காமன்லி நீங்க கேள்விப்பட்டது வந்து ஸ்டென்ட் போடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆமா. அதே மாதிரி தான் கால்லயும் ஸ்டென்ட் போடலாம். கையிலயும் ஸ்டென்ட் போடலாம். வயித்துலயும் ஸ்டென்ட் போடலாம். கிட்னிலயும் ஸ்டென்ட் போடலாம். ஓ! வயித்துலயும் பிளாக் ஆகுமா? ஓஎஸ், ஓஎஸ். கிட்னில பிளாக் ஆகும். கிட்னில பிளாக் ஆகும். ரத்த குழா, ரத்த குழா. எங்கேயோ ஆமா. எல்லா இடத்துலயும் ரத்த குழா தானே அது. பட் அந்த பிளாக் எப்படி நமக்கு இப்ப கிட்னி பிளாக்ங்கிறது எப்படி தெரியும்? சில பேருக்கு கிரியாட்டினின் சொல்லுவோம். அந்த கிட்னி ஃபங்ஷன் டெஸ்ட் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா மேல போகும். சில பேருக்கு அன்கண்ட்ரோல் பிளட் பிரஷர் இருக்கும். முதல்ல 1 மாத்திரையில ஆரம்பிப்பாங்க. அப்புறம் 4 மாத்திரையில முடியும். அப்படியும் கண்ட்ரோல் ஆகாது. அப்போ அப்போ கண்டிப்பா கிட்னிய செக் பண்ணி ஆகணும். ஓகே. ஏன் அது மாரி போகுது அன்கண்ட்ரோலு. சிலவங்களுக்கு சின்ன வயசுல ஹை பிளட் பிரஷர் வரும். அகைன் பிபின்றது ஒரு 45, 50 வயசு அதில தான் வருது. சின்ன வயசுலேருந்தெல்லாம் ஏன் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அது மாரி இருந்தாக்கா கிட்னி ரத்த குழா சுருங்கி இருக்கும். அதுக்கு பலூன் போட்டு ஸ்டென்ட் போடுறோம். ஓகே. ஸோ இப்போ சேம் டெக்னாலஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஆல் த பிளட் வெசல்ஸ் ஓகே. அவ்வளோதான். பட் சைஸ் வேரியபிள். உதாரணத்துக்கு ஹார்ட்டில் இருக்க ரத்த குழா 2 மில்லிமீட்டர் 2.5னா உங்களுக்கு தொடையில் இருக்க ரத்த குழா 5 மில்லிமீட்டர் சொல்லலாம். ஓகே. இடுப்பில் இருக்கிறது வந்து 7 மில்லிமீட்டர் 8 மில்லிமீட்டர் சொல்லலாம். வயிற்றில் அயோட்டான்னு சொல்கிறோம். அது வந்து 12 மில்லிமீட்டர் சொல்லலாம். ஸோ ஓ! டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பலூன்ஸ் அவைலபிள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டென்ட்ஸ் அவைலபிள். இப்போ எங்களுக்கு பட் ஆனா இந்த 2 ரத்த குழாய் தான் உடம்பு முழுக்க போயிட்டு இருக்கு. ஆனா அது வெவ்வேறு இடத்துல வேற வேற சைஸ்ல இருக்கா? ஆமாம் ஆமாம். ஹார்ட்லேருந்து ஆரம்பிக்கும் போது பெருசாக இருக்கும். ஓகே. அது பிரிஞ்சு 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 போகும்போது சின்னதாகிட்டே போகுது. கடைசியில் உறுப்புக்கு போய் சேரும்போது ரொம்ப சின்னதாக போகுது. ஓ! ஓகே.